என்ன தமிழுக்கு சாய்வில்லை, வங்காள விருகுடாவிற்கு ஓய்வில்லை. எழுத்துக்களை உடுத்தி கொண்ட என்னுயிர் தமிழே, உன் சுவையை உச்சரிக்க உச்சரிக்க உயிர் தலைக்கும் முன்னால் 1000 சூரியன்கள் கண்பிடிக்கும். எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான். எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான். தமிழை உனை மட்டும் எழுதுகையில் அது உயிர் பெறுகிறதே உன் திருவருள்தான். உன்னை பற்றி பேச உனையே வணங்குகிறேன். சிறகு முளைத்த வார்த்தைகளால் செந்தமிழை தொடங்குகிறேன். நல்லா ஒரு தடவை கைத்துட்டுங்க. ஜோரா கைதுட்டுங்க பாப்பா. கம்பியில் நடக்கும் பாருங்கப்பா. ஆமா, எதிரணியில் இருக்க 2 பேரும் தட்டு ஏந்திக்கிட்டு வருவாங்க. பிச்சை போட்டு அனுப்புங்க. சேச்சே, அதெல்லாம் உங்க அன்னைக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. இது தனியா தட்டோடு போகும் பாருப்பா. ஆள் பொருத்தமா இருக்கும். தட்டு கொடுத்து விட்டோமா பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் பொங்கொடுங்க. எங்கன்னு வந்துக்கிறீங்க 2 பேரும்? என்னவா என்னடா தமிழில் பேசின மாதிரி தெரிஞ்சு வந்துருச்சு. கொப்புளிச்சு பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் பர்சனாலிட்டியாக இருப்பேன். வாயை திறந்தனா முனிசிபாலிட்டி கொஞ்சம் நேரத்தில் கூவமே கொப்பளிக்கும். அடா அம்மா, வேற ஆளை பிடிச்சிட்டு வந்துட்டாங்கடா. ஆமாம், வேற என்ன வேற ஆளை பிடிச்சிட்டு வந்துட்டாங்களா? செல்ஃபோன் சரியில்லை, டிவி சரியில்லை, சினிமா சரியில்லை. 2 பேருக்கும் செல்ஃபோன் சரியில்லைல்ல. 2 பேரோட செல்ஃபோன் என்கிட்ட கொடுங்க. கொடுங்கடா. எதுக்கு? அவதான் செல்போன் சரிக்குதே. இல்ல, யோசிச்சு பாருங்க எவ்வளவு பிரச்சனையில போய்கிட்டு இருக்கு. உங்களை பத்தி யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்களாங்க? நீங்க எங்க 4 பேரை பத்தி எவ்வளவு பெருமையா சொன்னீங்க. நான் விஜய் டிவில வந்திருக்கேன், மஞ்சண்ணா விஜய் டிவி, கலைஞர் டிவி, சன் டிவி, நம்ம அபோன்னா கலைஞர் டிவில, அக்கா மெகா டிவில எத்தனை புகழ் எங்களுக்காக சூட்னீங்க. உங்களை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? எங்க 2 யூடியூப் சேனல் வந்திருக்கேங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. யூடியூப்ல மில்லியன் கணக்குல வியூஸ் வாங்கின ஒரு நடுவர் நீங்க. நல்ல கைத்தட்டல் கொடுங்க. சார் என்னைய பத்தி சொல்றாங்க சார், கைத்தட்டுங்க சார். யூடியூப் புகழுங்க. போங்கடா, நீங்களா வீட்டுக்கு போங்கடா. நீ சொல்லுமா ஒரு வார்த்தை, ஒரு ஒத்த வார்த்தை. யூடியூப்ல பேசி பேசி எவ்வளவு பெரிய இடத்தை நீங்க பிடிச்சிருக்கீங்க நடுவர். ஆமா ஆமா, யூடியூப்ல பேசி பேசி பெரிய இடம் பிடிச்சிருக்கேன். உண்மைதான். ஆமா, 3 மணி நேரம் இப்படி உட்காந்து பேசி பேசி இப்போ யூரின் டீப்பு பிரச்சனை ஆகி போய் உட்காந்துருக்கேன். எனக்கு தான் தெரியும் மும்முறது. நீங்க அப்பப்போ போயிட்டு வந்துடுறீங்க. இல்ல, நான் கேக்குறேன். செல்போன் சரியில்லை, டிவி சரியில்லை, எதுவுமே சரியில்லை. இப்ப எனக்கெல்லாம் கல்யாணம் ஆனதே செல்போனால தான். என்ன அப்படி சொல்ற? நம்புவீங்களா நீங்க? கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சுங்க. என்ன பொண்ணு பார்த்தா அப்படி தெரியல. 6 மாசம் ஆனாலும் மாதிரி. கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு. 6 மாசமா? நான் 6 மாசம் இல்ல, கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது. 6 மாதங்கள். 6 மாதங்கள் ஆகிறது. மாதங்கள் என்பது வேறு, மாசம் என்பது வேறு. தூய தமிழ்லையா பேசணும்? சும்மா ஒரு ஃப்ளோல சொன்னேன். இப்போ யாரா பார்த்து எப்படி இருக்கீங்க? 6 மாசமா இருக்கேன். என்ன அர்த்தம்? மாதம் என்பது வேறு, மாசம் என்பது வேறு. நடுவர் அவர்களே, எனக்கு திருமணம் முடிந்து 6 மாதங்கள் ஆகிறது. அப்படி சொல்லுங்கள். ஓ வேலையை பாடுறான். 6 மாசம் ஆச்சு இல்லைங்க? 6 மாதம் ஆச்சு இல்லைங்க? சொல்ல விடுங்க, ஒரு ஃப்ளோல வருதுங்க. நான் அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே ஒரு கொள்கையோடயே போனேன். அதான்டா என் மகங்கிறது. எஸ், ஆஃப் கோர்ஸ். அப்பா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காரு. அந்த வீட்ல இழுத்தரைக்கு அம்மி இருக்க கூடாது, மாப்பிள்ளைக்கு மம்மி இருக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். 6 மாசத்துல அம்மியை கட் பண்ணிட்டேன். மம்மி எதுவும் பண்ணல. நீ என் பிள்ளை இல்ல. நீ இப்படிலாம் கொள்கை பண்ணிருக்கா? இல்ல இல்ல, இவங்க சொல்றாங்களே சீரியலை பார்த்து பொம்பளைங்க எல்லாம் கெட்டு போயிடுறாங்க. எவ்வளவு சோறு போடுறாளா, எவ்வளவு குழம்பு ஊத்துறாளா, சீரியலை பார்த்தே வீணா போகுது. என்னத்த சீரியலை பார்த்து நாளா வீணா போனேன்? எங்க சீரியலை பார்த்து வீணா போற பொம்பளைங்களா இருந்தா என்னையும் சேர்த்து இவங்க எல்லாரையும் நான் என் கூட சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. என் மாமியார்லாம் 6 மாசமா உசுரோட வச்சிருக்கேன். நான் என்ன சீரியலை பார்த்து என் மாமியார் காதுல கொஞ்சோண்டு கோடாரி தைலத்தை ஊத்துனா செத்துருவாங்களாம். கொள்ளிட்டனா? அம்மாடி. இல்ல, தூங்கிக்கிட்டு இருக்கும்போது மூக்குல பால் டாயில ஊத்துனா இறந்து போயிடுவாங்களாங்க. நான் பண்ணனா? நல்ல ஊரு இல்ல, இவ்வளோண்டு பால் குடிங்க மாமியாரே, நைட்டு கொண்டு போய் பாலை கொடுத்து அதுல இத்தனோண்டு விஷத்தை கலந்து கொடுத்தனா? நல்ல ஊரு. எந்த சிந்தனை இல்லாம அது வாட்டில் உட்காந்துருக்குது. இல்ல, இதெல்லாம் விடுங்க. சீரியலை பார்த்து கேட்டு போறேன், சீரியலை பார்த்து கேட்டு போறேன்னு 1002 ஊசி போட்டு என் மாமியார் 6 மாசத்துல கொன்னனா? ஏண்டா பேச்சாளரை கூட்டி வச்சிருந்தா கொலகாரியை கூட்டியாந்துருக்கலடா. நல்ல ஊரில் ஐடியா கொடுக்குது. இப்போ தான் ஒன்று யோசிக்குது. கோடாலி தெளித்த நைட்டு ஊற்றலாமோ, மூக்கில் பால்டாயில் விடலாமோ, நல்ல ஊரில் 4 செய்தி நல்லது சொல்லியிருந்தா நீ 4 பேர் தூக்கிட்டு போகிற செய்தியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி சீரியலை பார்த்து நாங்கள்லாம் கெட்டு போகல. பெண்கள்லாம் கைத்தட்டுங்கக்கா.
நம்ம என்ன கெட்டாக்கா போயிருக்கோம்? நிறைய பேர் நல்ல இன்ட்ரெஸ்டோட கை தட்டுறாங்க. ஆ. ஏன்னா டிப்ஸ் கொடுத்துருக்காயில்ல கோடையில் தேய்த்து ஊத்துறது. அதெல்லாம் கிடையாது. பொதுவாவே பெண்கள் எங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா, எனக்கெல்லாம் என் மாமியார் மாமனாரை விட என் புருஷனுடைய மாமியார் மாமனார் அவ்வளவு பிடிக்குங்க. அப்படி இருக்கணும்டா. கரெக்ட். இது திருப்பி சொல்லு. ஏன் மாமியார் மாமனாரை விட என் புருஷனுடைய மாமியார் மாமனார்னா ரொம்ப பிடிக்கும். அந்த வேலையை காட்டிட்டா இல்ல? என்ன வேலை? உன் புருஷனுக்கு மாமியார் மாமனார் உங்க அப்பா அம்மா தானே? ஏன் பிடிக்க கூடாதா? எப்படிலாம் டெக்னிக்கா பேசுதுங்க பாருங்கயா. என்ன டெக்னிக்கா பேசுறாங்க? ஆமா, உன் புருஷனோட மாமா மாமனியார்னா உங்க அப்பா அம்மாவனை பிடிக்கும்னு சொல்ல வர்றேன். ஆமாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? என் புருஷனுக்கு தான் மாமியார், எனக்கு ஆஃப்டர் ஆல் அம்மா. ஆமா, அவ்வளவுதான். என் புருஷனுக்கு மாமனார் மாமனார், எனக்கு ஆஃப்டர் ஆல் அப்பா. அப்பா. என் புருஷனுக்கு கொழுந்தியா, எனக்கு ஆஃப்டர் ஆல் தங்கச்சி. தங்கச்சி. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்க தங்கச்சி எங்க வீட்டுக்கு வந்தா சரி, நாங்க எவ்வளவு பந்தபாசமா இருக்கோம். வா 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 கொழுந்தியா, அப்படி 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 வா, இரு நீ கூட 10 நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வான்னு சொல்கிறோம்ல. இதே எங்க தங்கச்சி எங்க வீட்டுக்கு வந்தா ஏன் எரிஞ்சு விழுவுற? உங்க தங்கச்சி வரும்போது நாம என்னைக்கா எரிஞ்சு விழுந்திருக்கோம் ஐயா? வாமா, நம்மளை விட உனக்கு பாதுகாப்பு யாருமா? இருமா, வாமா வாமா. எனக்கு ஒரு கவிதை தோணுது சார். என்ன கவிதை? லலிதா தங்கச்சி இப்ப ஏன் கட்சி. நீ ஸ்டெப் ஆச்சுட்டு வாங்க மாட்டேன், ஓடி போடுறான். உருப்படாது. இப்போ ஏதாவது கொஞ்சம் சிவப்பா இருந்துச்சுன்னா உள்ள வந்து பேசிக்கிருக்கேன். இந்த பொம்பளையால் பேச்சு ஏதாவது திரும்பினானா இந்த பக்கம் திரும்பி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த புள்ள பேச வரும் வரைஞ்சு கட்டுறாங்க. நான் சொல்றேன் சார், என்ன நீ சொல்ற? கவிதை வருது இங்க பாருங்க. நீ சிரிக்காத, நீ ரொம்ப நேரமா உன்னை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் ஒரு கூறாத்தான் இருக்கிய மேடையில். நீ இந்த தூங்குன முடிச்சுட்டான் பரவாயில்ல. இது பாரு மேடம் சார், நல்லா பேச மாட்டாங்க.